உங்களுடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பாக சற்று முன்னர் அவசர எச்சரிக்கை தகவல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல அஸ்வசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் ஒரு பேரிடியான தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் 14ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் அநேகமானவர்கள் அறிந்திருப்பீர்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலைமையில் காணப்படக்கூடிய மக்கள், அதேபோல வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்கள், அதேபோல முதியவர்கள் என்ற ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட சிலருக்காக இந்த அஸ்வசும கொடுப்பனவு, அதாவது உதவி கொடுப்பனவு என்பது ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய வங்கி கணக்குகள் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறித்த அந்த வங்கி உரிமையாளர்களுக்கு, அதாவது அந்த பயனாளர்களுக்கே தெரியாமல் களவாடப்படுகின்ற, அதே நேரம் மோசடி செய்யப்படுகின்ற சம்பவங்கள் அதிகம் பதிவாகி வருகின்றதாக தெரிய வருகின்றது. எனவேதான் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த அஸ்வசும பயனாளர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் பெரும்பாலானவர்கள் நான் ஏற்கனவே கூறியதைப் போல வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடியவர்கள், அதே போல முதியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அந்த பணத்தினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அல்லது அந்த ஓடிபி தொடர்பான விடயங்களோ, அல்லது இணையத்தின் மூலமாக எவ்வாறு பணத்தை இவர்கள் கொள்ளையிடுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள் என்பது தொடர்பான போதிய அளவிலான விளக்கமின்மைகள் அவர்களிடம் அதிகம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு இவர்களினுடைய இந்த அறியாமை, இந்த இயலுமைகளை பயன்படுத்தி தான் சில குறிப்பிட்ட தரப்பினர் இந்த மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக சில செய்திகள் வெளியாகி இருப்பதன் அடிப்படையில் தான் அவசரமாக இந்த விழிப்புணர்வு காணொலியையும் நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே அஸ்வசும கொடுப்பனவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறவினர்கள் அஸ்வசும பயனாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த விடயங்களை தெரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். விசேடமாக உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு ஏதாவது ஓடிபி இலக்கம் எனப்படுவது உங்களுக்கு தெரியும், இந்த ரகசிய இலக்கம் என்று சொல்வார்கள். அந்த ரகசிய இலக்கம் அதாவது 4 அல்லது 5 அல்லது 6 ஒரு வங்கிகளை பொறுத்ததாக அந்த இலக்கங்கள் மாறுபட்டதாக இருக்கும். எனவே அவ்வாறு வரக்கூடிய அந்த ஓடிபி இலக்கங்களை தயவு செய்து யாருக்கும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதே போல இவ்வாறு நீங்கள் அந்த ஓடிபி இலக்கங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே உங்களுடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தினை மோசடியாளர்கள் களவாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல சிலர் என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்புகளை மேற்கொடுத்து, அதாவது இனம் தெரியாத நபர்கள் சிலர் அழைப்புகளை மேற்கொண்டு, அதாவது அவர்கள் லேண்ட்லைன் மூலமாகவும் அணுகுவார்கள் அல்லது சாதாரண தொலைபேசி மூலமாகவும் அணுகி சில வேளைகளில் அவர் படித்த மேதாவிகள் போலவே உங்களுடன் உரையாடுவார்களோ, ஒரு அலுவலக உத்தியோகத்தர்கள் போன்றதாக ஆங்கிலத்திலும் அதே போல தமிழிலும் அல்லது சிங்களத்திலும் சரமாரியாக பேசக்கூடியவர்களாக படித்த மனிதர்களைப் போலே தான் உங்களை எவ்வாறு நம்ப வைக்க முடியுமோ அதே போன்றதாக அங்கே உரையாடல்களை மேற்கொண்டு உங்களுக்கு இவ்வாறாக ஒரு ஓடிபி இலக்கம் வந்திருக்கிறது, உடனடியாக அதை எங்களுக்கு சொல்லுங்கள், அவ்வாறு சொல்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பணத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இதனை விட மேலதிகமான தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களுடைய அந்த வங்கிகள் இருக்கக்கூடிய பணத்தினை கொள்ளையிட்டு செல்கின்ற சம்பவங்கள் அதிகம் இடம்பெற்று வருவதன் காரணமாக அஸ்வசும பயனாளர்களுக்கு இந்த அவசரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே முடிந்தளவு உங்களுடைய இந்த ரகசிய இலக்கங்கள், ஓடிபி இலக்கங்கள், உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி இலக்கங்களை தெரிந்தும் தெரியாமலும் யாருக்கும் பகிர்ந்து விடாதீர்கள். ஓடிபி இலக்கங்களை கேட்பதற்கான உரிமை யாருக்கும் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அப்படி யாராவது உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு கேட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் நேரடியாக அவருடைய அலுவலகத்துக்கு சென்று நான் அதை தருகின்றேன் என்று சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய சமுத்தி உத்தியோகத்தரோ அல்லது அஸ்வசும உத்தியோகத்தர்களோ அல்லது உங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களோ அவர்களை நேரடியாக அணுகி இந்த விடயம் தொடர்பில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் மிக முக்கியமான வேண்டுகோள். இது அஸ்வசும பயனாளர்களுக்காக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை தகவல். அடுத்ததாக இரண்டாவதாகவும் பொதுமக்களுக்கும் இதே போன்றதான ஒரு எச்சரிக்கை தகவல் தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இணைய வழி மூலமாக உங்களுடைய ரகசிய இந்த ஓடிபி இலக்கங்களை திருடி அதன் மூலமாக உங்கள் வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தினை மோசடி செய்கின்ற கும்பல்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இதே போன்றதான சம்பவங்களும் அதிகம் பதிவாகி வருகின்றதன் காரணமாகத்தான் இந்த எச்சரிக்கை தகவலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அஸ்வசும கொடுப்பனவாளர்கள் அல்லது பயனாளர்கள் என்பதை தாண்டி பொதுமக்களும் இந்த விடயம் தொடர்பில் சற்று விழிப்புணர்வுடனும் அதே போல எச்சரிக்கையுடனும் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இனம் தெரியாத நபர்கள் அல்லது படித்தவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு உத்தியோகத்தர்கள் என்றவாறாக கூறிக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு தொலைபேசி அழைப்புகள் வந்து உங்களுடைய ரகசிய இலக்கங்களை சொல்லுங்கள் அல்லது ஓடிபி இலக்கங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னால் தயவு செய்து அந்த இலக்கங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அப்படி யாரும் கேட்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் சென்று தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொண்டு குறித்த அந்த நபர்களை வெளியில் அடையாளம் காட்டிக்கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களும் இவ்வாறான மோசடிகளிலிருந்து தப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதாக இருக்கும்.
எனவே இந்த காணொளி இறுதியில் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதே போன்றதான போலியான தொலைபேசி அழைப்புகள் வந்து நீங்கள் யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அல்லது இதே போன்றதான தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு வந்திருக்கின்றதா, அல்லது இப்படி நபர்கள் மூலமாக அழைப்புகள் வந்து என்ன விடயத்தை அவர்கள் கேட்டார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஏனையவர்களும் பார்ப்பார்கள். அதன் மூலமாக அவர்களும் விழிப்புணர்வை அடைவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக அமைவீர்கள். அதேபோன்று மிக முக்கியமான விடயம், இந்த விடயத்தை நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் அதேபோல் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களும் இவ்வாறான மோசடிகள் அதேபோல் இணைய திருட்டு சம்பவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் தப்பித்துக் கொள்ளவும் ஏற்புடையதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.